ஹலோ வாசக நெஞ்சங்களே, இது உங்கள் ஷியா ஏஎஸ். என்னோட கதையை என் குரலில் சொல்ல திரும்பவும் நான் வந்துட்டேன். கதை கேட்க போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம ஷியா ஏஎஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, இப்போ நேரத்தை கடத்தாமல் கதைக்குள்ளே போவோமா? என் காதல் டாக்டர். இந்த கதையோட 85 அத்தியாயங்களை நாம் இது வரைக்கும் கேட்டிருக்கோம். கேட்காதவங்க சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்து தொடருவோமா? அத்தியாயம் 86, வெளிவந்த உண்மை. சௌந்தர்யாத்துடன் இல்லாமல் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ள மீரா என்னடி இது என்று கேட்டாள். சௌந்தர்யா பதில் சொல்லாமல் ஆடைகளை சரி செய்து கொண்டு எழுந்து கொள்ள, சொல்லு சவுண்ட், சந்தோஷமான விஷயத்தை ஏன் இவ்வளவு சோகமாக சொல்கிற? எப்படியும் 12 வீக்ஸ் இருக்கும். அருள் டாக்டர் கிட்ட சொல்லலையா என்று கேட்க, இல்லை என்று தலையை ஆட்டிய சௌந்தர்யா அவளை கட்டிப்பிடித்து அழுதாள். எதுக்கடி அழற என்று மீராவும் கலங்கிய குரலில் கேட்க, சௌந்தர்யா பதில் எதுவும் பேசாமல் முகத்தை பொத்தி அழுதாள். மீரா அவளுடைய கண்களை துடைத்து, முதல்ல நீ அழாத, இது ஹாஸ்பிட்டல், நம்ம வெளியே போய் பேசலாம் என்று சொல்லி அன்று மதியமே இருவரும் வெளியே சென்றனர். தீபக் அவர்களை காரில் அழைத்து சென்று ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி வெளியே சென்று விட, மீரா என்னாச்சு சொல்லு என்று கேட்டாள். சௌந்தர்யா அவர்களுடைய திருமணத்திற்கு முன்னான வாழ்க்கையில் தொடங்கி அவர்கள் திருமணமான சூழல் வரை அனைத்தையும் சொல்ல, மீரா கண்களில் கண்ணீருடன் அனைத்தையும் கேட்டு அவளை அணைத்து கொண்டாள். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நான் ரொம்ப நம்பினேன் மீரா. ஆனால் அதுதான் தப்பு போல. எது மாறினாலும் என் விதி மாறாதில்ல என்று சௌந்தர்யா கேட்க, மீரா என்னடி சொல்ற என்று கேட்டாள். உனக்கு தெரியுமா மீரா, நானும் அவரும் இன்னும் 1 மாசத்துல பிரிய போறோம் என்றாள் சௌந்தர்யா. எதுக்கடி என்று மீரா அதிர்ந்து கேட்க, சௌந்தர்யா என் விதி மீரா. எனக்காக அவர் எவ்வளவு பண்ணியிருக்கார் தெரியுமா? அவருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத நான் கஷ்டப்படுறத பார்த்ததும் என் கழுத்துல தாலி கட்டினார். படிக்கணும்னு கேட்டேன்னு படிக்க வைக்கிறாரு. என் படிப்புக்கு அவங்க வீட்டில் பிரச்சனை வருதுன்னு அவங்க வீட்டில இருந்தே வெளியே வந்தார். எனக்காக எல்லாமே பண்ணியிருக்கார். நான் அவருக்காக எதுவுமே பண்ணதில்லை. அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ நான் எதை தெரியுமா ஆச்சரியமா பார்த்துருக்கேன்? அவருக்கு எல்லாரும் தர மரியாதையை தான். எங்கே போனாலும் அவருக்கு மரியாதை தான். ஆனால் இன்னைக்கு அந்த மரியாதை போக யார் தெரியுமா காரணம்? நான் தான் என்றாள். அப்படி இல்லடி என்று மீரா சொல்ல, இல்லை என்று தலையை ஆட்டிய சௌந்தர்யா, நான் தான் காரணம். நான் காரணம் ஆயிடக்கூடாதுன்னு தான் எங்கள் கல்யாணத்தை நான் எல்லார்கிட்டையும் மறைச்சேன். உன்கிட்ட கூட மறைச்சேன். ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தாலி அறுத்து கட்டினவன்னு தெரிஞ்சதுக்கே எல்லாரும் அவரை பாவமாக பார்க்குறாங்க. அவருக்கு குறை இருக்குமான்னு என் காது பட பேசுகிறாங்க. இதில் அந்த மணிக்கு எய்ட்ஸ் இருந்தது தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று அழுதாள். மீரா உடனே, அதெல்லாம் யாருக்கும் தெரிய வராதடி, யாரு சொல்ல போறாங்க என்று சொல்ல, சௌந்தர்யா நானும் அப்படித்தான் நம்பிதான் சில கனவெல்லாம் கண்டேன் என்றாள். மீரா அவள் முகத்தை உற்று நோக்க, சௌந்தர்யா ஆமா, என் மாமியார் 3 வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்து நீ என் பிள்ளைய விட்டு போயிடணும்னு சொன்னப்போ கூட நான் சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே அவர் தான் முக்கியம். ஆனால் அன்னைக்கு அவர் வந்து என் கூட வான்னு சொன்னதும் என்னால் தடுக்க முடியல. வந்துட்டேன். கூட வாழணும்னு சொன்னார், அதையும் செஞ்சேன். அவர் கூட இருக்க இருக்க அவரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அவர் கூட வாழணும்னு ஆசை வந்துச்சு. அவர் நான் தான் முக்கியம்னு சொன்னப்போ உலகமே என் கையில் வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் கூட வாழ தான் போகிறேன்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் இந்த குழந்தையெல்லாம் கூட உங்கள் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஓகேன்னு சொல்லணும்னு நினச்சேன் என்று சொல்ல, அதிர்ந்த மீரா இந்த குழந்தை என்று கேட்க, சௌந்தர்யா அவருக்கு தெரியாது.
என்று கூற கண்ணீர் அவளுடைய கன்னங்களில் வழிந்தது. எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா விதி திரும்ப எங்க அத்தை ரூபத்துல என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. என் கதையை ஊருக்கே சொல்லிடுச்சு. அன்னைக்கு அவரோட அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க, நான் அவர் பக்கத்துல இருக்க வரைக்கும் அவருக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்கும்னு. அது அவங்க சொன்ன வார்த்தையா மட்டும் இருந்தா நான் அதை மதிச்சிருக்க மாட்டேன். என் மனசுலயே அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு. நான் அவர் பக்கத்துல இருக்கக்கூடாது. இருந்தா அவருக்கு பிரச்சனை, அவருக்கு நான் அசிங்கம், அவருக்கு நான் பொருத்தம் இல்லை மீரா என்று சொல்லி உடைந்து அழ மீரா அவளை அணைத்து கொண்டாள். நீண்ட நேரம் அவளுடைய தோள்களில் அழுதாள் சௌந்தர்யா. அவளை சமாதானம் செய்து விலகிய மீரா, நீ பிரிஞ்சு போயிட்டா எல்லாம் சரியாயிடாதுடி சவுண்ட் என்றாள். சௌந்தர்யா, சரியாகும், நான் போனாலும் அவரை பார்த்துக்க ஆள் இருக்காங்க என்று சொல்ல மீரா, யார சொல்ற என்று கேட்டாள். சௌந்தர்யா மௌனமாக இருக்க மீரா, அஸ்வதி மேம சொல்றியா என்று கேட்க சௌந்தர்யா தலையை ஆட்டி ஆம் என்று கூறினாள். என்ன பார்க்கலன்னா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருப்பாரு என்று சௌந்தர்யா கேட்டாள். மீரா, அவருக்கு உன்னை பிரிஞ்சு போறது ஓகேவா என்று கேட்டாள். தெரியல, வேண்டாம்னு தான் சொல்லுவாரு. அவர் என் விஷயத்துல மட்டும் அவரை பத்தி யோசிக்க மாட்டார். அதனாலதான் எனக்கு அவரை பிடிக்கலன்னு போய் சொல்லிட்டேன் என்று சௌந்தர்யா சொல்ல மீரா, ஏண்டி என்று கேட்டாள். சௌந்தர்யா, என்ன அவர் வெறுக்கணும் மீரா, இல்லைன்னா அவர் கஷ்டப்படுவார். இப்பவும் அவருக்கு என் மேல அவ்வளவு கோவம் இருக்கு. கேட்டா நான் பயப்படுவேன், அழுவேன்னு கேட்காம இருக்கார் என்று கூறினாள். அதுவரை அனைத்தையும் கேட்ட மீரா இறுதியாக, உங்க மாமா உன்னை லவ் பண்றாரான்னு என்கிட்ட எப்பவும் கேட்பல்ல, இப்ப சொல்றேன், அவர் உன் மேல உயிரே வச்சிருக்கார் என்றாள். சௌந்தர்யா, எனக்கும் தெரியும், ஆனா இது பொருந்தாது. நான் அவரை பிடிக்காம பிரியல, ரொம்ப பிடிச்சு பிரிய போறேன் என்றாள். இந்த குழந்தை என்று மீரா கேட்க சௌந்தர்யா, என்கிட்ட பத்திரமா இருக்கும், அவருக்கு எந்த தொல்லையும் இல்லாம என்றாள். உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி, தப்பு பண்ற, உன் குழந்தைக்கும் சேர்த்து தப்பு பண்ற என்று மீரா சொல்ல சௌந்தர்யா மௌனமாக இருந்தாள். மீண்டும் அவளை பார்த்த மீரா, சரி நீ தனியா இருக்காத, உனக்கு நான் கூட இருக்கேன். எதுக்கும் இந்த விஷயத்துல இன்னொரு முறை நல்லா யோசிச்சுட்டு அவர்கிட்ட பேசி பாரு என்றாள். சௌந்தர்யா என்று மட்டும் சொல்ல தீபக்கும் வந்து சேர்ந்தான். அவன், கிளம்பலாமா என்று கேட்க இருவரும் சரி என்று கூறினர். மருத்துவமனையில் வந்து இறங்கி இருவரும் அவர்களுடைய பகுதிக்கு செல்லும் முன்னர் சௌந்தர்யா மீராவிடம் திரும்பி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு என்று கேட்டாள். எதுக்கு சவுண்ட் என்று மீரா கேட்க சௌந்தர்யா, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் நீ எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். என் வாழ்க்கையை காப்பாற்ற நீ எந்த முடிவையும் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி எதையும் நீ பண்ணக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அதுக்கு தான் சத்தியம் கேட்குறேன். நம்ம பேசின எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு என்று கூறினாள். மீரா, முடியாதுடி, பண்ண மாட்டேன் என்று சொல்ல சௌந்தர்யா, அப்போ இனி நான் எப்பவும் உன்கிட்ட பேச மாட்டேன் என்று முன்னே நடந்து சென்றாள். அந்த வேளையில் அவளை தனித்து விட மனமின்றி அவளை ஓடிச் சென்று பிடித்து, சரிடி, சத்தியம் சொல்ல மாட்டேன் என்று மீரா கூற சௌந்தர்யா தேங்க்ஸ் என்று கூறினாள். அந்த வார இறுதியில் சௌந்தர்யா வீட்டில் இருக்க அருள் அன்று காலையே புறப்பட்டு வெளியே செல்ல தயாரானாள். அவள் உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று கூறினாள். அவன் பதில் பேசாமல் நிற்க அவள், இன்னும் 3 வாரத்தில் என் இன்டர்ன்ஷிப் முடியுது என்று கூறினாள். அவன், அதுக்கு என்று கேட்க அவள், நான் கிளம்புறேன் என்று கூறினாள். எங்க என்றவன் கேட்க அவள், சாரிங்க, சொல்ல மாட்டேன் என்று சொல்ல
அவனிடம் ஒரு விரக்தி சிரிப்பு மட்டுமே வந்தது. உனக்கு என்ன பிடிக்கலல்ல என்றவன் கேட்க, அவள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். பதில் சொல்லுடி என்றவன் கேட்க, அவள் பற்களை கடித்து ஆமா என்று மட்டும் கூறினாள். எதனால என்றவன் கேட்க, அவள் காரணம் தெரியல, பிடிக்கல, அவ்வளவுதான் என்றாள். என்னை பிடிக்கலல்ல, அப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு போ என்றவன் சொல்ல, அவள் அதிர்ந்து திரும்பி பார்த்தாள். உங்களுக்கு அதுதான் வேணுமா என்று அவள் உடைந்த குரலில் கேட்க, அவன் என்னை பிடிக்காதவளை என் கூட வச்சு கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. நீ பின்னாடி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ இந்த கல்யாணம் பிரச்சனையாக வரக்கூடாது பாரு என்று சொல்ல, அவள் நீங்களும் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக வேணும்னா சைன் பண்ணுறேன் என்று கூறினாள். அவன் அவளை திரும்பி முறைக்க கண்களை துடைத்து கொண்ட சௌந்தர்யா பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க என்று கூறினாள். அவன் கோபத்தில் அப்போ அந்த தாலி மட்டும் எதுக்குடி என்று கேட்க, அவள் கழுத்தில் இருந்த தாலியை நெருக்கமாக பிடித்து உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஞாபகமா அதை மட்டும் என்கிட்ட இருந்து கேட்காதீங்க என்று கூறினாள். அத்தியாயம் 87. உன்னை விட்டு போகிறேன். அருள்குமரன் அவள் கேட்டதைப் போல அடுத்த வாரத்தில் மனமுறிவு பத்திரத்தை கொண்டு வந்து அவள் முன்னர் வைக்க, அவர்கள் இருவர் மத்தியிலும் இருந்த தொலைவு குறைவு என்றாலும் மனதால் மிகவும் தொலைவில் இருப்பது போல இருந்தது. அந்த பத்திரத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு கண்கள் கலங்கியது. அவன் அனைத்திலும் விலகி இருப்பது இன்னும் வலித்தது. பிடிக்கவில்லை என்று சொன்ன பின்னர் அவன் அவளை நிறுத்த ஒரு முறை கூட முயலவில்லை. அவள் கேட்ட விவாகரத்துத்தான் அது. அந்த பத்திரத்தில் கையெழுத்திட பேனாவை வைக்க 6 வருட வாழ்க்கை கண்முன்னர் வந்து போனது. அதை கிழித்து போட்டுவிட்டு அவனை சென்று அணைத்து கொள்ள மனம் செய்தாலும் அவளால் அவன் கண்ட அவமானங்கள் கண்முன்னர் வந்து போக அவள் கண்களை துடைத்து அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டாள். சைன் பண்ணிட்டேன் என்று அவனிடம் தர, அவன் தலையை மட்டும் ஆட்டி அவளிடம் இருந்து வாங்கி கொண்டான். உங்களுக்கு எதுவும் வேண்டாமா என்கிட்ட என்று அவள் கேட்க, அவன் என் கூட 6 வருஷம் இருந்ததுக்கு தேங்க்ஸ், நான் கேட்ட மாதிரி படித்ததுக்கு தேங்க்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்று கூறினான். அவன் முகத்தில் இருந்து அனைத்து உணர்வுகளும் துடைத்து எடுத்தது போல இருந்தது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுடைய நெஞ்சில் ஈட்டியை இறக்கி இருக்க மீண்டும் அறைக்குள் சென்று தன்னை அடைத்து கொண்டாள். அடுத்து வந்த நாட்களில் அவள் மருத்துவமனை சென்ற போதும் அவனை பார்க்க ஒரு வாய்ப்பும் கிட்டவில்லை. வீட்டிலும் அவள் இருந்த சமயங்களில் இருப்பதை தவிர்த்தான். அவர்களுடைய பயிற்சியின் இறுதி நாள் வர தீபக் சௌந்தர்யாவிடம் இன்னும் 6 மாசத்துல எங்க கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க சவுண்ட் என்று கூறினான். அவள் சிரித்து இருவருக்கும் வாழ்த்து சொல்ல, மீரா தீபக் நீ போடா என்று அவனை அனுப்பினாள். எதுக்கடி அவனை அனுப்புற என்று சௌந்தர்யா கேட்க, மீரா நீ சொல்லு, நீ என்ன பண்ண போற, நிஜமாவே போகதான் போறியா என்று கேட்டாள். சௌந்தர்யா ஆமா, இன்னும் 2 நாள்ல என்றாள். எங்கேடி என்று மீரா கேட்க, சௌந்தர்யா கோயம்புத்தூர் என்றாள். மீரா அங்கே போய் என்ன பண்ணுவ என்று கேட்க, சௌந்தர்யா அங்கே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அடுத்த வாரம் இன்டர்வியூ கிடைச்சிடும் என்று கூறினாள். அதுதான் 1 வாரம் இருக்குல்ல, இப்பவே போகணுமா என்று மீரா கேட்க, சௌந்தர்யா எவ்வளோ சீக்கிரம் போறேனோ எனக்கு அது அவ்வளவு நல்லது என்று கூறினாள். என் கல்யாணத்துக்கு வந்துடுவல்ல என்று மீரா கேட்க, சௌந்தர்யா இப்போ 4 அப்போ பிறந்திருக்கும், கஷ்டம் என்றாள். மீரா அவளை அனைத்து கண்கள் கலங்க, நான் கல்யாணம் முடிஞ்சு வரேன் அவன் கூட என்று சொல்ல, சௌந்தர்யா சரி என்று கூறினாள்.
அனைவரிடமும் விடை பெற்றவள் தான் புறப்படுவதை குறித்து யாரிடமும் சொல்லாமல் மறைத்தாள். பாரதியிடமும் சொல்லாமல் தவிர்த்தாள். அடுத்து வந்த 2 இரவுகளும் ஒரு பகலுமே அவனுடன் இருக்கப் போகும் கடைசி நொடிகள் என்று அவள் எண்ணி வீடு வந்து சேர அருள்குமரன் அன்று இரவு வீடு வரவே இல்லை. மறுநாள் தன்னுடைய பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தவள் அவனுடைய சில புகைப்படங்கள், சட்டை என்ற அவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டாள். அன்று அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவனுக்காக காத்திருக்க இரவு நேரம் கடந்துதான் வீடு வந்தான் அருள்குமரன். அவனிடத்தில் பெருத்த அயர்ச்சி. அவனை கண்டதும் டைனிங் டேபிளில் இருந்து எழுந்த சௌந்தர்யா, வாங்க, குளிச்சுட்டு வரீங்களா, சாப்பிட்றீங்களா என்று கேட்டாள். அவன் அவளை திரும்பியும் பார்க்காமல், இல்ல, சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டு போய் படு என்றான். அவள், எங்க, ஒரு நிமிஷம், நாளைக்கு நான் கிளம்புறேன், காலையில ட்ரெயின் என்று கூறினாள். அவன் கையில் கழட்டி இருந்த கைகடிகாரத்தை வீசி எறிந்தான். அவளுக்கு கண்கள் கலங்க ஒரு நொடி நின்று பின்னர் அவனே சென்று கீழே விழுந்த கடிகாரத்தை எடுத்து பார்த்துவிட்டு, நானே உன்னை காலையில டிராப் பண்றேன் என்றான். அவள் பதில் சொல்லும் முன்னர் அவன் அறைக்குள் சென்று கதவுகளை மூடிக்கொள்ள அவள்தான் மனம் நொந்து போனாள். நிலத்தில் சரிந்து அமர்ந்தவள் அழத் தொடங்கினாள். அவனிடம் சென்று பேச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என்னவென்று பேசுவது? கண்களை துடைத்துக் கொண்டு அவள் அறையில் சென்று படுக்க சில நிமிடங்களில் அவளுடைய அறை கதவு தட்டப்பட்டது. அவள் சென்று கதவை திறக்க வாசலில் அருள்குமரன் நின்றிருந்தான். அவள் என்னவென்று கேட்கும் முன்னர் அவளை அணைத்து, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என் பொண்டாட்டி இல்லை, இன்னைக்குதான் என் பொண்டாட்டியா என் கூட கடைசியா இருக்க போற, இந்த ராத்திரி நான் உன் கூட இருக்கணும் என்று சொல்ல முதலில் யோசித்தாலும் பின்னர் அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். நீண்ட நேரம் இருவரும் அப்படியே நின்றிருக்க அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்தது. அவள் முகத்தை அவன் நிமிர்த்தி பார்க்க அவளும் அப்போதுதான் அவனுடைய விழிகளை கண்டுகொண்டாள். சிவந்திருந்தன. பெருவிரலில் நின்று எம்பி அவனுடைய கண்களில் அவள் முத்தமிட அவனும் அவளுக்கு மாறி மாறி முத்தங்களை கொடுத்தான். என்றும் இல்லாத பொறுமையும் மென்மையும் அன்று அவனிடத்தில் இருந்தது. ஒவ்வொரு வினாடியும் அவளுடைய அருகாமையை நாடினான். கூடலில் இணைந்தாலும் இருவரிடத்திலும் இறுக்கம் இருக்கத்தான் செய்தது. அவனுடைய அருகாமை நிம்மதியை தரும் என்று அவள் எதிர்பார்த்திருக்க அவளுக்கு அனைத்துமான அவனை இழக்கப் போகிறோம் என்று அப்போதே புத்தியில் உரைக்கத் தொடங்கியது. அவன் விலகி படுக்க அவனை இன்னும் நெருங்கி அணைத்து படுத்து கொண்டாள். அவள் கண் அயர்ந்த அடுத்த நொடி அவன் அவளை தலையணையில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். அவன் சென்றதும் கண் விழித்த சௌந்தர்யா அவன் படுத்திருந்த தலையணையை கட்டிப்பிடித்து அழுதாள். காலை அலாரம் கத்தி அவளை எழுப்ப கண் விழித்துதான் படுத்திருந்தாள். எழுந்து குளித்து கிளம்பி பெட்டியை நகர்த்தி கொண்டு அறைக்கு வெளியே வர அங்கே அவன் கூடத்தில் அமர்ந்திருந்தான். எழுந்துட்டீங்களா என்றவள் கேட்க அவன் என்று கூறினான். மேலும், எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா, அப்புறம் எதுவும் காணோன்னு என்கிட்ட வராத என்று எப்போதும் போல சொல்லி இருக்க இருவருக்குமே அந்த வார்த்தைகள் வலித்தன. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்ட என்று கூறினாள். சரி, கிளம்பலாம் என்று அவன் சொல்ல அவள் ஒரு நிமிஷம் என்று கூறினாள். சென்று பூஜை அறை கதவை திறந்து அங்கிருந்த முருகரை பார்த்து கண்கள் கலங்க கைகளை கூப்பி மனதிற்குள் அவனுக்காக வேண்டினாள். அவரை நல்லா பார்த்துக்கோ முருகா, என்னை அவர் மறந்துடணும், அவர் சந்தோஷமா வாழணும் என்று மனதிற்குள் வேண்டுதலை சொல்லும் போதே கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தன. அதற்குள் அவன், கும்பிட்டியா என்று கேட்க அவள் கண்கள் திறந்து பார்த்தாள். அன்றும் அவன் பிம்பம் அங்கிருந்த முருகர் படத்தில் விழ கொஞ்சம் பழைய நாட்களின் நினைவு வந்தது. அவனிடம் திரும்பிய சௌந்தர்யா, போலாங்க என்று கூறினாள். அவன் வெளியே சென்று காலணிகளை அணிய அவள் மீண்டும் அந்த வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தாள். வெளியே வந்து காரில் அமர்ந்து அவனிடம், வைஷாலி அக்கா ஊருக்கு போயிருக்காங்க, வந்து கேட்டா நான்
படிக்க போயிருக்கேன்னு எதுவும் சொல்லிடுங்க என்று கூறினாள். அவன் காரை ஸ்டார்ட் செய்து, நான் இந்த வீட்டை விற்க போறேன் என்றான். அவள் உடனே, எதுக்கு என்று கேட்க, அவன், நீ என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்றியா என்று கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் கண்ணீர் சிந்த அவன் டிஷ்யூவை எடுத்து கொடுத்து, அமெரிக்கா போறேன், மேலே படிக்க போறேன், எப்போ வருவேன்னு தெரியாது என்று கூறினான். அவன் தந்த பதில் இன்னும் கண்ணீரை வரவழைக்க எதுவும் பேசாமல் மௌனமாக வந்தாள். அவனுடன் கார் பயணங்கள் என்றாலே அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அன்று அதுவே கசந்தது. அவர்கள் சுற்றித் திரிந்த சென்னை மாநகரம் விடியலை பார்த்து கொண்டிருக்க அவளுடைய வாழ்வில் இருள் சூழ்ந்தது போல அவளுக்கு தோன்றியது. அது போன்ற ஒரு விடியலில் தான் இந்த நகரத்தில் அடியெடுத்து வைத்தோம் என்கிற நினைவும் வர வானில் விடியலை ரசித்து பறந்து கொண்டிருந்த பறவைகளை இறுதியாக ஒரு முறை பார்த்து வந்தாள் சௌந்தர்யா. இருவரும் ரயில் நிலையம் வர எதிரே இருந்த அவர்களுடைய மருத்துவமனையை பார்த்தாள் சௌந்தர்யா. கண்கள் இன்னும் கலங்கின. அவனுடன் 1000 நினைவுகள் அந்த கல்லூரியிலும் மருத்துவமனையிலும் இருந்தது. அனைத்தையும் விட்டு போவது வலித்தது. இங்கே நிறுத்திடுங்க என்று அவள் சொல்ல, அவன் திரும்பி, உள்ள விட்டுட்டு வரேன் என்றான். அவள், இல்லைங்க, வேண்டாம், உங்களுக்கு இதுக்கு மேலும் சிரமம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, இங்கேயே இறங்கிடுறேன் என்று சொல்ல, அவனும் ரயில் நிலைய வாயிலில் காரை நிறுத்தினான். அவள் இறங்க போகும் முன்னர், நில்லு ஒரு செகண்ட் என்று கூறி தன்னுடைய பர்ஸை எடுத்து அவளிடத்தில், எப்படியும் வேலைக்கு எதுவும் அரேஞ்ச் பண்ணியிருப்ப, அது வரைக்கும் செலவுக்கு காசு இருக்கா என்று கேட்டு அவள் பதில் சொல்லும் முன்னர் அவள் கைகளில் பணத்தை திணித்திருந்தான். செலவுக்கு வச்சுக்கோ, வேண்டாம் சொல்லாத என்று அருள்குமரன் சொல்ல, அவளும் பதில் ஏதும் சொல்லாமல் வாங்கி கொண்டாள். அவளை இறக்கி விட்டு பெட்டியை எடுத்து அவளிடம் கொடுத்து மீண்டும் ஓட்டுநர் இருக்கையில் வந்து அமர்ந்தான் அருள்குமரன். அவள் மறுபுறத்தில் இருந்த கண்ணாடி வழியாக, வரேங்க, உடம்ப பார்த்துக்கோங்க என்ற விழிகளில் கண்ணீருடன் சொல்ல, அவன், சௌந்தர்யா என்றான். அவள் நிற்க பின்னால் இருந்த வாகனங்கள் ஒலி எழுப்பின. அவள் பின்னால் இருந்த வாகனங்களை பார்த்துவிட்டு மீண்டும் அவனிடம் திரும்பி அவனை பார்க்க, அவன் சிவந்த விழிகளுடன், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சோ மச் சௌந்தர்யா என்று கூறினான். அவனுடைய விழியில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வழிய அவள் ஒரு நொடி அதிர்ந்து நின்றாள். இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக அவன் தன் காதலை வெளிப்படுத்தி இருக்கிறான். அவளுடைய மனம் படபடத்தது. மீண்டும் பின்னால் நின்ற வாகனங்கள் பெருத்த ஒலி எழுப்ப அங்கு நிற்க முடியாமல் ரயில் நிலையம் நோக்கி போனாள். அவனுக்கு முதுகு காட்டி சென்று கொண்டிருந்த அவளையே அருள்குமரன் பார்த்திருக்க பின்னால் இருந்த வாகனங்கள் மேலும் ஒலி எழுப்பின. அவனும் கண்களை துடைத்து காரை கிளப்பினான். அத்தியாயம் 88. தவறு செய்துவிட்டேன். ரயில் நிலைய வாசலை அடைந்த சௌந்தர்யா திரும்பி பார்க்க அங்கே அருள்குமரனுடைய கார் இல்லை. அவள் அழுது கொண்டே உள்ளே போனாள். மனம் பெரிதாக அடித்து கொண்டது. மூச்சு விடவும் சிரமமாக இருப்பதைப் போல உணர்ந்தாள். அவளுடைய தொடர்வண்டி இருந்த நடைமேடையை கண்டுபிடித்து சென்றவள் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். நீண்ட நேரம் அழுது கொண்டிருக்க அவளுடைய செல்போன் அலறத் தொடங்கியது. வேகமாக அவன்தான் அழைக்கிறானோ என்கிற ஆவலில் எடுத்து பார்க்க மீரா அழைத்திருந்தாள். ஒரு நொடி தயங்கினாலும் பின்னர் எடுத்து காதில் வைத்தாள். சவுண்ட் என்று மீரா சொல்ல, சௌந்தர்யா, அவர் என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு என்று கூறி கேவி கேவி அழுதாள். நான் சொல்றதை கேளு சவுண்ட், அவர்கிட்ட திரும்ப போ, உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்காதடி என்று மீரா சொல்ல, சௌந்தர்யா, இல்ல, நான் அவர் பேரை கெடுத்துட்டேன், அவருக்கு இத்தனை வருஷத்துல நான் எந்த நல்லதும் பண்ணல, எனக்கு அவர் நிறைய பண்ணிருக்காரு என்று கூறினாள். அவ்வளோ பண்ணவருக்கு நீ இதைதான் பண்ண போறியா என்று கேட்டாள் மீரா. சௌந்தர்யா உடனே, என் கதை தெரிஞ்சா எல்லாரும் அவரை இன்னும் மோசமா பேசுவாங்க, நான் அவருக்கு தப்பு
இவ்வளவு நாள் சுயநலமா இருந்துட்டேன், இனியும் அப்படி இருக்கக்கூடாது என்றாள். சரி, அவர் லவ் பண்ற சொன்னதுக்கு என்ன சொன்ன என்று மீரா கேட்க, சௌந்தர்யா எதுவும் சொல்லாம வந்துட்டேன். என்னன்னு சொல்லுவேன்? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றியா என்று கேட்டாள். 2 பேருக்கும் பிடிச்சிருக்குல்ல, ஏண்டி பிரியணும்? அவர் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. அவர் மனசை நீ உடைச்சிட்டு போற சௌந்தர்யா. நீ இப்பதான் ரொம்ப பெரிய தப்பு பண்ற என்று மீரா கடுமையாக சொல்ல, சௌந்தர்யா எனக்கு வேற வழி இல்லடி. எந்த வகையிலும் நான் அவருக்கு பொருத்தமே இல்லாதவ. நான் அவருக்கு பாரம். அவர் விருப்பமே இல்லாம எடுத்து கட்டிக்கிட்ட பாரம். இது சரி வராது என்றாள். மீரா, உன் வயிற்றுல இருக்க குழந்தை, அதை யோசிச்சு பாரு. அதுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரிய வேண்டாமா? அப்பா இல்லாம எப்படி வளர்ப்ப என்று கேட்டாள். நாங்க இருந்தா அவருக்கு இன்னும் கெட்ட பேரு தான் வரும். அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த எய்ட்ஸ் விஷயம் வெளியே வந்தா நாளைக்கு பிறக்க போற என் குழந்தை வரைக்கும் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. அது எதுவும் எனக்கு வேண்டாம். அதனாலதான் போறேன். என்னை தடுக்காத மீரா, பிளீஸ் என்று கூறினாள். சவுண்ட், தப்பு மேல தப்பு பண்ற என்று மீரா சொல்லிக் கொண்டிருக்க, சௌந்தர்யாவின் செல்போனில் இன்னொரு அழைப்பு வந்தது. அவள் எடுத்து பார்க்க புதிய எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு. அவள் யோசனையுடன் இருக்க அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மீரா, என்னாச்சு என்று கேட்க, சௌந்தர்யா, புது நம்பர்ல இருந்து யாரோ கூப்பிடுறாங்க என்று கூறினாள். எடுத்து பேசு, உன் வேலை விஷயமா எதுவும் இருக்க போகுது என்று மீரா சொல்ல, மீண்டும் அந்த எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. சௌந்தர்யா மீராவின் இணைப்பை துண்டித்து அந்த புதிய அழைப்பை ஏற்றாள். ஹலோ என்று சொல்ல, மறுமுனையில் கமலசேகரன், சௌந்தர்யா என்றார். அவள் அழுகையை மறைத்து மாமா என்றாள். அவர், நல்லா இருக்கியாமா என்று கேட்க, அவள், நல்லா இருக்கேன் மாமா. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க, அவர், நல்லா இருக்கேம்மா, பழைய மாதிரி எழுப்பி நிறுத்திட்டிய நீதான் என்று கூறினார். பின்னர், உங்க அத்தை உன்கிட்ட பேசணும்னு சொன்னாமா என்று சொல்ல, அவள், என்கிட்ட பேசணுமா என்று சிறு அதிர்ச்சியுடன் கேட்டாள். அவர், ஆமா, உன்கிட்ட தான் பேசணுமா என்று ரிசீவரை ராணியிடம் கொடுத்தார். ரிசீவரை வாங்கிய ராணி, சௌந்தர்யா என்று சொல்ல, அவள் பேசத் தயங்கினாள். மீண்டும் எதுவும் சொல்லிவிடுவாரோ என்கிற அச்சம் மனதில் பிறந்தது. ராணி அவளிடம், கிளம்பிட்டியா என்று கேட்க, அவள், ஸ்டேஷன்ல இருக்கேம்மா என்று கூறினாள். போக போறியா என்று ராணி கேட்க, அவள், போய்தானே ஆகணும், வேற வழி என்று கேட்டாள். அடக்கிய கண்ணீர் மீண்டும் வழிந்தது. ராணி இம்முறை, போகாத என்றார். அவள் அதிர்ந்து, என்ன சொல்றீங்க என்று கேட்க, அவர், நிஜமாதான் சொல்றேன், போகாத என்றார். அவளை ரயில் நிலையத்தில் விட்ட பின்னர் நீண்ட நேரம் ஊரையெல்லாம் சுற்றிவிட்டு வீடு வந்து சேர்ந்தான் அருள்குமரன். காலை 10 மணி என்று கடிகாரம் காட்டியது. அவள் சென்னை மாநகரத்தில் இருந்து பறந்து சென்றிருப்பாள் என்கிற சிந்தனையுடன் குளிக்கச் சென்றான். ஷவருக்கு கீழ் ஆடைகளை கூட கழட்டாமல் நிற்க கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. நீண்ட நேரம் குளியலறையில் நின்று குளித்து முடித்து வெளியே வர வாசலில் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. பாரதிதான் வந்திருப்பான் என்று அப்படியே சோஃபாவில் அமர்ந்தான். மீண்டும் மீண்டும் அழைப்பு மணி ஒலிக்க அவன் எழுந்து சென்று வாயிலுக்கான செக்யூரிட்டி கேமராவை பார்த்தான். அங்கே சௌந்தர்யா நின்றிருந்தாள். ஒரு நொடி இதயம் படபடக்க அதை காட்டிக்கொள்ளாத அவன் அங்கிருந்து நகரப் போக அவள் மைக் பட்டனை அழுத்தி, ஏங்க, நீங்க உள்ளதா இருக்கீங்கன்னு தெரியும், கதவை திறங்க என்று கூறினாள். அவன் அவளுடைய முகத்தை பார்த்து நின்றபடி பதில் சொல்லாமல் நகரப்போக அவள், கதவை திறங்க, சாரி, தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அறிவில்லை, உங்களுக்கு நல்லதா பண்றதான்னு யோசிச்சு தப்பு பண்ணிட்டேன், வழக்கம் போல 4 வார்த்தை சொல்லி திட்டுங்க, ஆனா அப்படியே கண்டுக்காம போகாதீங்க, சௌந்தர்யா தான் தப்பு, அருள் மாமா எப்பவும் சரி என்று கூறினாள்.
அவள் பேச பேச அவனுடைய இதழ்களில் புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது. அந்த 4 மாத காலம் அவனை துன்புறுத்திய அவள் மீது கோபம் கூட நீண்ட நேரம் நிலைக்கவில்லை அவனுக்கு. இம்முறை அவனும் மைக் பட்டனை அழுத்தி, அதான் போனல, இப்ப எதுக்குடி வந்த, போயிடு அப்படியே என்றான். அவள், நான் தான் அறிவில்லாம போறேன்னு சொன்னான், நீங்க ஏன் போக விட்டீங்க என்று கேட்டாள். அடியே, திரும்ப கேள்வி கேட்கிற? திமிரு அதிகமாயிடுச்சு உனக்கு, பயம் போயிடுச்சா என்றவன் கேட்க, அவள், ஆமா, கேமராவுக்கு முகம் காட்டாம ஒளிஞ்சு நிக்கிறவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இனி கேள்வி கேட்கலாம்னு தான் இருக்கேன், எல்லாமே கேட்பேன், விட மாட்டேன் என்றாள். வெளியே வந்தா உன் பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன் என்று அருள் சொல்ல, அவள், அவ்வளோ தைரியம் இருந்தா வெளியே வாங்க, அப்புறம் பார்க்கலாம் நீங்க பல்ல தட்டுறீங்களா இல்லையான்னு என்று கூறினாள். அப்படி இப்படி பேசி உள்ள வரலான்னு நினைக்காத, உன்னை நான் உள்ள விட மாட்டேன் என்றவன் கராராக சொல்ல, அவள், சரி, உங்களோடது ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை மட்டும் வாங்கிக்கோங்க என்று கூறினாள். எனக்கு எதுவும் வேண்டாம் என்றவன் சொல்ல, அவள், சாரி டாக்டர், இது உங்க ப்ராப்பர்ட்டி, வேற யார்கிட்டயும் தர முடியாது என்றாள். அவனும் வீட்டை சுற்றி பார்த்து, உன் ட்ரெஸ்லயே பாதி இங்கதான் இருக்கு என்று சொல்ல, அவள், ஆமா, அதெல்லாம் இப்பவே டைட்டா இருக்கு, எப்படியும் அடுத்த 6 மாசத்துக்கு பத்தாது, அதான் எதுவும் எடுத்துக்கல என்று கூறினாள். அவள் சொன்ன வார்த்தைகளின் பொருள் மெல்ல புரிய அருள் ஏய் என்று சொல்ல, அவள், கதவை தருங்க, கால் வலிக்குது, மயக்கம் வேற வர மாதிரி இருக்குமாம்மா என்று நாடகமாடினாள். அவன் வேகமாக சென்று கதவை திறந்தாலும் அவளை பார்க்காமல் உள்ளே திரும்பி நடக்கத் தொடங்கினான். அவள் பேசும் முன்னர் அவன், குழந்தைக்காக தான் திரும்ப வந்தியா என்று கேட்க, அவள், இல்ல, குழந்தையோட அப்பாக்காக வந்தேன் என்று கூறி அவனை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டாள். அவளுடைய கைகளை விலக்கி அவன், என்கிட்ட உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, அவள் மீண்டும் அணைத்து, நீங்க தான் வேணும் என்றாள். மீண்டும் அவளுடைய கைகளை விலக்கி, குழந்தைக்கு அப்பாவா தானே, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம், அதெல்லாம் நான் சரியா பண்ணிடுவேன், உனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுவேன் என்று அருள் கூற, அவள், எப்படி, அமெரிக்கா போயிட்டா என்று கேட்டாள். அவன் உடனே, உனக்கு தான் நான் வேண்டாம்ல, அன்னைக்கு பிடிக்கலன்னு தானே சொன்னேன் என்று கேட்க, அவள், அன்னைக்கு அறிவு கெட்டு சொல்லிட்டேன், நான் ஸ்லோன்னு உங்களுக்கு தெரியாதா, எல்லாம் கொஞ்சம் பொறுமையாதான் புரியுது என்றாள். இப்ப மட்டும் அறிவு வந்துடுச்சா என்று அருள் நக்கலாக கேட்க, அவள், இல்ல, அருள் வந்துடுச்சு என்றாள். மேலும் அவனிடத்தில் கண்ணடிக்கவும் செய்தாள். அவன் பக்கவாட்டாக திரும்பி அவளை முறைக்க, அவள், முறைச்சா எல்லாம் பயப்பட மாட்டேன் மிஸ்டர் அருள்குமரன் என்றாள். அவன் திரும்பி நடக்க தொடங்க, அவள், நீங்க எவ்வளவு சுத்தி சுத்தி வந்தாலும் நம்ம வீடு ரொம்ப சின்னது என்று அவன் பின்னால் நடந்தபடி கூறினாள். அப்புறம் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக உங்களை விட மாட்டேன் மாமா என்று சௌந்தர்யா சொல்ல, அவன், என்ன தாண்டி உன் பிரச்சனை என்று கேட்டான். அவளோ அவனை திருப்பி, நீதான் மாமா என் பிரச்சனை என்று சொல்லி அவனை சுவற்றில் சாய்த்து நிறுத்தினாள். அவனுக்கு இரு பக்கமும் கைகளை வைத்து, நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது என்று சொல்ல, அவளை ஒரே நொடியில் திருப்பி அவன் சுவற்றில் சாய்த்து நிறுத்த அவள் சிரித்தாள். உனக்கு உண்மையிலேயே பயம் போயிடுச்சுடி என்று அருள்குமரன் சொல்ல, அவள், ஆமா, பயம் போயிடுச்சு என்றாள். பயம் திரும்ப வர வைக்கணுமா என்றவன் கேட்க, அவள், அதெல்லாம் வராது மாமா என்று கூறினாள். ஏண்டி வராது என்றவன் கேட்க, அவள், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அதனாலதான் என்று கூறினாள். என்ன உண்மை என்றவன் கேட்க, அவள், நான் உங்க அம்மா கிட்ட பேசினேன் என்றாள். அவன் அதிர்ந்து அவளை பார்க்க சிரித்த அவள், இன்னும் எவ்வளவு நாளுக்கு மறைக்க போறீங்க மாமா என்று கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் இரு கைகளையும் விலக்கி அவளிடமிருந்து நகர்ந்து போனான். அவள், யோ அருள்குமரா, என் தங்கமே, நீ என்ன தாவணியில பார்த்தது என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் என்று கூறினாள். அத்தியாயம் 89.
என்னை நீ அறிய மாட்டாய். அவன் அதிர்ந்து திரும்பி பார்க்க, சௌந்தர்யா, நீங்க என்ன பார்த்தது எங்க ஊர் திருவிழால 7 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷம் முன்னாடி நீங்க எங்க ஊருக்கு வந்தது என்ன தேடித்தான். நீங்க எல்லார்கிட்டையும் எப்பவும் சொன்ன மாதிரி என்னை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று சொல்ல அவன் உறைந்து நின்றான். அவள் வந்து அவனை கட்டிப்பிடித்து, ஐ லவ் யூ சோ மச் அருள்குமரா என்றாள். அவனும் இம்முறை அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். சௌந்தர்யா புறப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் அருள்குமரன் அவளுடைய அந்த முடிவிற்கு காரணம் யார் என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தான். தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அவன் வழி தேடிக் கொண்டிருக்க வைஷாலி ஒரு நாள் அவனிடம், உங்க அம்மா உங்க அளவுக்கு ஹைட் இல்லனா என்று கூறினாள். நீ எப்பமா அவங்கள பார்த்த என்று அவன் கேட்க அவள் யோசித்து, அவங்கள இங்க வரும்போது பலமுறை பார்த்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அம்மா ஊருக்கு போனால அன்னைக்குதான் அவங்கள பார்த்தேனா. அப்போ அவங்க உங்க அம்மான்னு எனக்கு தெரியாது என்று கூறினாள். அன்று யாரோ ஒருவர் பேசிதான் அவள் சென்றிருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் அவன் மனதில் நீண்ட காலமாக இருந்தது. மேலும் அன்று ராணி மருத்துவமனை வந்த வேளையில் அருள்குமரனும் பாரதியும் சௌந்தர்யாவின் கடந்த காலத்தை குறித்து பேசியதும் அவனுக்கு நினைவில் இருந்தது. அதை கேட்டு வந்துதான் அவளிடம் சண்டையிட்டு இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அப்போதே புரிய தொடங்கியது. சௌந்தர்யா அவனிடம் மீண்டும் சண்டையிட்டதை யோசித்து பார்க்க, வேலைக்காரி செல்வி நந்தினியின் திருமணத்தன்று சௌந்தர்யா தன் தாயாரை தனியாக சந்தித்ததை குறித்து சொன்னதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மேலும் அவனையும் சௌந்தர்யாவையும் அவர் ஒன்றாக பார்த்த பொழுது அழுததும் நினைவுக்கு வர அனைத்து உண்மைகளும் அவனுக்கு மெல்ல விளங்கத் தொடங்கியது. அவள் ஒவ்வொரு முறை அவனிடம் இருந்து விலகிய போதும் சண்டையிட்ட போதும் ஏதோ ஒரு வகையில் அவரை அவள் சந்தித்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். அவள் புறப்படுவதற்கு முந்தைய நாள் மாலை அவனுடைய வீட்டிற்கு சென்றான் அருள்குமரன். அவனை கண்ட கமலசேகரன், உட்கார் அருள் என்று கூற அவன் அவரிடம், அம்மா எங்க என்று கேட்டான். அவரும் ராணி என்று அழைக்க ராணி அவருடைய அறையிலிருந்து வெளியே வந்தார். அருள்குமரனை கண்டதும் ராணி, வா அருளே, என்ன முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு என்று கேட்க அவன், உனக்கு எதுவுமே தெரியாதாமா என்று கேட்டான். ஐயா, என்னையா சொல்ற என்று ராணி கேட்க அவன், உனக்கு தெரியுமா, அவன் நாளைக்கு என்னை விட்டு போறா என்று கூறினான். கமலசேகரன் அதிர்ந்து பார்க்க ராணி மௌனமாக நின்றார். அவருடைய முகத்தை கவனித்த அருள், அப்ப உனக்கு தெரியும், அவ போக போறான்னு தெரிஞ்சுதான் நீ சும்மா இருக்க இல்ல என்று கேட்டான். அவர் உடனே, அருள், அம்மா எதையும் தெரியாம பண்ண மாட்டேன்பா, உன் நல்லதுக்குத்தான் என்று சொல்ல அவன், என்னைய நல்லதுக்கு பண்ண, என்ன பண்ண என்று கேட்க அவர் பதில் பேச முடியாமல் நின்றார். அவன், உனக்கு என்ன பிடிக்குமா, ஆனா உனக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது என்று சொல்ல அங்கு நந்தினியும் வந்து சேர்ந்தாள். கூடத்தில் அருள்குமரன் ராணியிடம் ஆவேசமாக பேசிக்கொண்டிருக்க அவள் சென்று கமலசேகரனின் அருகில் நின்றாள். அவர், நீ உட்காரு என்று சோஃபாவை காட்டி கூறினார். கருவுற்றிருக்கும் மகளை அமரச் சொன்னார் அவர். உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா என்று ராணி கேட்க அவன், தெரியாதுமா, தெரிஞ்சிருந்தா இவ்வளவு வருஷம் இந்த வீட்டிலேயே நான் அனாதையா இருந்திருக்க மாட்டேனே என்று கேட்டான். ராணி உடனே, அன்னைக்கு நான் உன்னை நம்பாததை மட்டும் சொல்லி குத்தி குத்தி காட்டாத அருள் என்று சொல்ல அருள்குமரன், நீ ஒரு நாள் நம்பாததுனால நான் 14 வருஷம் பழி சுமந்தேன் என்று சொல்ல கமலசேகரன் தலை குனிந்தார். அவர் என் மேல பழி போட்டிருக்கலாம், நந்தினி அப்பா மேல இருக்க பாசத்துல அவருக்காக பேசியிருக்கலாம். ஆனா நீ என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல, தரலையே. அதெல்லாம் போகட்டும், எனக்கு இப்போ அதெல்லாம் வருத்தம் கூட இல்லை. எதுக்கு சௌந்தர்யாவை என்னை விட்டு போக சொன்ன என்று கேட்க நந்தினி எழுந்து நின்றாள். கமலசேகரன் அதிர்ந்து, ராணி என்ன வேலை பண்ணியிருக்க என்று கேட்டார். நந்தினி, எதுக்குமா அண்ணிய போக சொன்ன என்று கேட்க ராணி, அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவடி என்றார். நந்தினி அவரை முறைத்து, உனக்கு யாருமா சொன்னா என்று கேட்க
அவர், அந்த பாரதியும் உங்க அண்ணனும் பேசினதை நான் கேட்டேன்டி. அவன் உங்க அண்ணனை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டான்டி என்று கூறினார். கமலசேகரன், என்ன இருந்தாலும் நீ அவன் விஷயத்துல தலையிடுறது தப்பு ராணி என்று கூறினார். ராணி, உங்க யாருக்கும் உண்மை தெரியாது. அவளை பத்தி உண்மை தெரிஞ்சா நீங்களும் என் முடிவை தான் எடுப்பீங்க என்று சொல்ல, நந்தினி, என்ன பேச்சு பேசுறமா நீ? என்னை இந்த வீட்டுல வச்சுட்டு இப்படி பேசலாமா? எனக்கு நடந்ததுக்கும் அன்னிக்கு நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டாள். ராணி அவளை திரும்பி பார்க்க, நந்தினி, நீ சொல்ற அந்த உண்மை எனக்கும் தெரியும். அண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கதையை என்கிட்ட பகிர்ந்துக்க சொல்லல. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. எந்த உண்மைக்குமா பயப்படுற? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதா, இல்ல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதா என்று கேட்டாள். அடியே, அவ புருஷனுக்கு ஒரு நோய் இருந்ததுடி என்று ராணி சொல்ல, நந்தினி, அதனால அன்னிக்கும் அவனுக்கும் இடையில எதுவும் நடக்கலையே என்றான். யாருக்குடி தெரியும் என்று ராணி சொல்ல, அருள், அம்மா என்று கத்தினான். நந்தினி அப்போதும் பொறுமையாக, அப்படி என் புருஷன் நினைச்சிருந்தா எனக்கு கல்யாணம் நடந்திருக்காது என்று கூறினாள். கமலசேகரன், ராணி, யோசிச்சு பேசு, நம்ம மருமக நல்லவ என்று சொல்ல, ராணி, ஆயுசு பூரா உங்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். உங்க கண்ணுக்கு எப்பவும் நான் தெரியல, ஆனா நேத்து வந்து உங்க மருமக கண்ணுக்கு தெரியறா இல்ல என்று கேட்டார். அவர் உயிரை காப்பாத்தினவ அவ எப்படி அவர் கண்ணுக்கு தெரியாம இருப்பா என்று கேட்டான் அருள். ராணி அதிர்ந்து அவனை பார்க்க, அவ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டார். அவ மட்டும் உட்காந்து பேசலன்னா உன் பொண்ணு இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா என்று சொல்ல, நந்தினி ஆமோதிப்பாக தலையாட்டினாள். கமலசேகரனும் ஆமாம் என்று கூறினார். இந்த வீட்டுல அவ எவ்வளவு நாள் வாழ்ந்தா? 4 மாசம். அப்ப கூட எப்படி இருந்தா? நாய் மாதிரி வேலை வாங்கினீங்கல்ல, இந்த வீட்டு மனுஷி மாதிரியா நடத்துனீங்க அவளை? ஆனா அவ உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கா பாருங்க. அவ ஓடுகாலி, படிக்காதவ இல்ல, இப்ப படிச்சிருக்கா, கோல்டு மெடல் வாங்கிடுவா தெரியுமா என்று கேட்டான். கமலசேகரன், இப்ப உங்க அம்மா கிட்ட கத்தி என்ன ஆக போகுது? போய் சௌந்தர்யாவை சமாதானப்படுத்து என்று சொல்ல, அருள், என்னன்னு சமாதானம் சொல்லணும்? எங்க அம்மா சொன்னது எல்லாம் விஷயமே இல்லைன்னு சொன்னா அவ சரின்னு சொல்லிடுவாளா என்று கேட்டான். ராணி, அவளை காப்பாத்து தானடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? அவ போனா பரவாயில்ல, வேற பொண்ணை பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா என்று சொல்ல, விரக்தியில் சிரித்த அருள், அவளை காப்பாத்த கல்யாணம் பண்ணனா? மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ண என்று கூறினான். நந்தினி, என்ன நான் சொல்ற என்று கேட்க, அவன், ஆமா, 7 வருஷ காதல் என்று கண்கள் கலங்கினான். நந்தினி, அண்ணா என்று அவன் தோள்களில் கை வைக்க, அவன் மனதின் வலி பொறுக்காமல், 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாரதி கூட அவன் ஊர் திருவிழாவுக்கு போனேன். அங்கதான் அவளை முதல் முறை பார்த்தேன். +2 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. நான் முத ஆசைப்பட்ட பொண்ணு அவதான். அப்பவே எனக்கும் அவளுக்கும் 10 வயசு வித்தியாசம்னு தெரியும். தப்புடா வேண்டாம்டான்னு விலகி நின்னுட்டேன். வள்ளி மயிலுன்னு அவ பேரையும் அவ திருவிழா கடையில பார்த்து உரசிட்டு போன அந்த மயிலரகையும் தவிர்த்து நான் எதையும் திரும்ப கொண்டு வரல என்று கூறினான். உன் கார்ல இருக்க அந்த ரெசின் மயிலிறகு என்று நந்தினி கேட்க, அவன், சௌந்தர்யா தொட்ட மயிலிறகுதான் என்று கூறினான். சின்ன பொண்ணு வேண்டாம்னு எவ்வளவோ எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். திரும்ப போய் பார்க்கணும் போல தோணுச்சு. அப்பதான் பாரதி ஒரு நாள் அவசரமா ஊருக்கு கிளம்புனான். நானும் கூட வரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். போற வழியெல்லாம் அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் பெரிய குடிகாரன், மோசமானவன், அது தெரியாம அவன் தங்கச்சி முறையில இருக்க ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்கன்னு சொன்னான். கதை கேட்டு போற மாதிரியே போனேன். ஆனா அவன் சொன்ன கதையில இருந்த பொண்ணு என்னோட வள்ளின்னு எனக்கு தெரியாது. செத்து போனவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவன் வீட்டுல போட்டோல இருந்தா அவ. அந்த போட்டோல கூட அழுதுட்டு தான் இருந்தான். அவளுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவ்வளவு வலிச்சுது. என் மேலேயே எனக்கு கோபம் வந்துச்சு. பாரதி முன்னாடி போக பின்னாடி போன என் காதுல அவங்க அம்மா கிட்ட பேசினது கேட்டுச்சு. அவன் கூட வாழலன்னு சொன்னான். அவளை எல்லாரும் உயிரோட கொல்ல போறாங்கன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வள்ளி மயிலுங்கிற பேரை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்.
என் காது பட அவளுக்கு அவங்க பூ போட்டெல்லாம் கலைச்சாங்க. ரொம்ப கோபம் வந்துச்சு. சண்டை போட்டேன். ஊரே எதிர்த்து நின்னுச்சு. ஏதோ ஒரு துணிச்சல்ல போய் அவ கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். சம்மதம் சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். பைத்தியக்காரி, சம்மதம் சொல்லிட்டான். அப்ப அவளுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது என்றான். மூவரும் அவனையே பார்த்திருக்க அவன், நான் அவ மேல பைத்தியமா இருந்தேன். ஆனா அவளுக்கு என் மேல துளி அளவு கூட ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னை வாழ்க்கை பூரா தெரிஞ்ச எல்லாரையும் விட அவன் நம்பினான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் வீட்டுக்கு வான்னு சொன்னேன், வந்தா. படின்னு சொன்னேன், படிச்சா. இந்த பெரிய வீடு வேண்டான்னு சொன்னேன், வேற ஒரு சின்ன வீட்டுக்கு சந்தோஷமா என் கூட வந்தா. இப்போவும் நீ அவளை போக சொல்லியிருக்கல, நான் அவகிட்ட போய் சண்டை போட்டு அதெல்லாம் முடியாது, நீ என் கூட இருந்துதான் ஆகணும்னு சொன்னா இருப்பா. காலம் பூரா மனசுல வலியோட எனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் அவதான் காரணம்னு முட்டாள்தனமா நினைச்சு அவளுக்கு அவளே தண்டனையை கொடுத்துப்பா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு அவளை என் கூட அப்படி வச்சுக்குவா நான் ஆசைப்படுவேன் என்று கேட்டான். ராணி, பெரிய தப்பு பண்ணிட்ட அருள், நான் பேசி பார்க்கிறேன் அவகிட்ட என்று சொல்ல அவன், வேண்டாம், நான் ஒன்னும் நீ எனக்காக பேசுன்னு சொல்ல இங்க வரல. நீ பண்ண தப்ப எல்லாம் காட்டதான் இங்க வந்தேன். உன் புருஷன் பண்ண தப்பு, உன் பொண்ணு வாழ்க்கையில நடந்த தப்பு, இது எல்லாத்தையும் விட என் பொண்டாட்டி வாழ்க்கையில நடந்தது ஒன்றும் இல்லை. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு வேற ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வைக்க தானே இவ்வளோ. அப்படி ஒண்ணு நடக்காது. அவளை தவிர யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதை சொல்லிட்டு போகத்தான் இங்க வந்தேன் என்று கூறினான். அவர் அருள் அருள் என்று அழைக்க அவன், உன் பிள்ளைய நீ கொன்னு ரொம்ப நாள் ஆகுது. இனி உனக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான். என்கிட்ட பேசாத, என்னை தேடாத என்று கூறிவிட்டு போனான். அத்தியாயம் 90. என் முதல் காதலி. அவங்க என்ன சொன்னாங்க என்று அருள்குமரன் தன் தாயார் சொன்னதை கேட்க, சௌந்தர்யா, நீங்க என்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க என்று கூற அவன், அப்புறம் என்று கேட்டான். அவள், அவங்க கிட்ட பேசின அப்புறம் நான் பாரதி அண்ணாக்கு ஃபோன் பண்ணி, நீங்க என்னை எப்போ முதல்ல பார்த்தீங்கன்னு கேட்டேன். கல்யாணம் ஆன அன்னைக்குன்னு சொல்லிச்சு பாரதி அண்ணா. நான் யோசிச்சு சொல்ல சொன்னேன். அப்புறம் அதுக்கு முன் வருஷம் திருவிழாக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லிச்சு. அப்பவே நீங்க என்னை அங்கதான் பார்த்துருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று கூறினாள். எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட என்று அவன் கேலியாக கேட்க அவள், இப்போவும் நானா தானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ஒன்னும் சொல்லலையே என்று கூறினாள். அவன் அவளிடமிருந்து விலகி நின்று, அது இருக்கட்டும், அப்போ நீ எங்க அம்மா பேசிதான் திரும்ப வந்திருக்க, எனக்காக வரலல்ல என்று கேட்டு அவளை தள்ளி நிறுத்த அவள், இல்ல, நான் ஒன்னும் அவங்க சொல்லி வரல, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தாலும் வந்திருப்பேன் என்றாள். அதான் ஸ்டேஷன் உள்ள போயிட்டேடி என்று அவன் கேட்க அவள், ஸ்டேஷன் உள்ள தானே போனேன், ட்ரெயின் ஏறலையே என்றாள். ஏன் ட்ரெயின் ஏறல என்று அவன் மெல்லிய புன்னகையுடன் கேட்க அவள், நீங்க ஐ லவ் யூ சொல்லிட்டீங்க, ஏன் குறை அதுதானே, இவ்வளவு நாள் என்னை காப்பாத்த கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உங்க பெருந்தன்மையால என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க லவ் சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் எங்க போறது, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருந்தேன். மீரா ஃபோன் பண்ணா, பேசினேன். அவ போகாத சொன்னா. அவ அப்படிதான் சொல்லுவான்னு எனக்கும் தெரியும். நானும் அதை தான் கேட்க நினைச்சேன் போல. என் மனசும் அதான் சொல்லுச்சு. ஆனா உங்களுக்காக போயிடணும்னு நினைச்சேன். அப்ப கூட ட்ரெயின் ஏற மனசு வரல. அப்புறம் அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள ட்ரெயினும் போயிடுச்சு. இன்னும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிடுறேன், போன் பேசாம இருந்திருந்தா கூட ட்ரெயின் ஏறி இருக்க மாட்டேன் என்று சொல்ல அவன் அவளுடைய கன்னத்தை பிடித்து கடித்தான். வலிக்குதுங்க என்று அவள் சொல்ல அவன், நீ போயிருந்தா செத்தே போயிருப்பேண்டேனா என்று கூறினான். அவள் உடனே, அப்பயே போகாதடின்னு ஒரு முறை கூட சொல்லல என்று கேட்டாள். நீங்க 3 வருஷத்துக்கு முறை இப்படி பைய தூக்கிட்டு நிப்பீங்க, நான் ஒரு முறையும் மேடம் மேடம் போகாதீங்க மேடம்னு சொல்லணும் என்றவன் சொல்ல அவள், சொன்னா என்னவா என்று கேட்டாள். உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கவே எனக்கு அவ்வளவு நாள் ஆச்சு. கல்யாணம் பண்ண அன்னைக்கு எனக்கு தான் உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காதுல்ல
கிட்ட வந்தாலே நடுங்குவ. ராத்திரியில தெரியாம விரல் பட்டா கூட தூக்கத்துல ஒதுங்கி மூளையில படுத்துப்ப. கோவப்பட்டா பயப்படுவ. அப்புறம் எங்க இருந்து மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்றது? உனக்காக கோவப்படக்கூடாதுன்னு நான் தெரப்பி போனேன். தனியா வந்தா நிம்மதியா இருப்பேன்னு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு என் பர்த்டே கேக்ல ஐ லவ் யூ எழுதினேன். வாய திறந்து சொன்னியா? 6 வருஷமா ஒருத்தனை சுத்தல்ல விட்டுட்டு இப்ப கதையா பேசுற என்று கேட்டான். அவள், உங்களை இன்னுமே பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்களும் உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு ஒரு முறையாவது சொன்னீங்களா? அன்னைக்கு என்ன தேடியா வந்தீங்கன்னு கேட்டா அது அப்படியே பிளேட் மாத்தி உங்களை நான் வளைச்சு போட்டுட்டேன்னு சொல்லீங்கல்ல. மோசம் மோசம் என்று கூறி சிரித்தாள். பல்ல உடைக்க போறேன் பாரு என்று அவன் சிரிக்க, அவள், இப்ப மட்டும் என்னவா, உங்க புள்ள வயிற்றுல இருக்குன்னு தெரிஞ்சுதானே கதவை கூட திறந்தீங்க என்று சொல்ல, அவன், யார் சொன்னா? நான் என் பொண்டாட்டிக்காக தான் கதவை திறந்தேன் என்று அவளிடம் சரணடைந்தான். அப்படியே அவளை சீண்ட சிரித்த சௌந்தர்யா, கை எங்க வைக்கிறீங்க, எடுங்க என்று கூறி, இதை கேட்க மறந்துட்டேன், எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். அவன் இம்முறை, நீ இன்னும் அதை மறக்கலையாடி என்று கேட்க, அவள், அதெல்லாம் மறக்காது, இப்ப சொல்லுங்க என்றாள். அப்ப அந்த பெட்டு ஞாபகம் இருக்கு மேடம் என்று கேட்க, சிரித்த அவள் தலையை மேலும் கீழுமாட்டி, நேத்து நைட்டோட 500 ஆச்சு என்று கூறினாள். அவன், இல்லையே, நேத்து நடந்தது 499 என்று சொல்ல, அவள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்க, அவன் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கூடிய நாட்களை நினைவு கூர்ந்து சொல்லத் தொடங்கினான். அவள் காதுகளை பொத்தி, போதும் போதும், ஒத்துக்கிறேன், 499 தான். இப்ப அந்த ஒரு முறை முடிஞ்சாதான் சொல்லுவீங்களா என்று கேட்க, அவன் அடக்கப்பட்ட சிரிப்புடன் தலையை ஆட்டி ஆம் என்று கூறினான். நீங்க ரொம்ப மோசம் தெரியுமா என்று அவள் கேட்க, அவன், எப்பவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சொல்லுவேன், இன்னைக்கு என்ன முன்னாடியே சொல்லிட்ட என்று அவளை கைகளில் தூக்கினான். 4 மாதங்கள் கழித்து அவனுடைய அறைக்குள் கால் எடுத்து வைத்திருந்தாள் சௌந்தர்யா. இல்லை இல்லை, தூக்கிச் செல்லப்பட்டிருந்தாள். முன்னிரவு இருந்த எந்த சோகமும் இன்றி, கண்ணீரில் கலந்த கூடல் போலவும் இன்றி, மிகவும் அழகான அன்பான அந்தரங்க பொழுதை இருவரும் கழிக்க அவளுடைய சிரிப்பொலிகள் இடையிடையே கேட்டுக்கொண்டே இருந்தன. அப்படியே இருவரும் உறங்கவும் செய்திருந்தனர். மதியம் 2 மணி இருக்க அவளுடைய செல்போன் சினுங்கியது. அவள் கண்கள் விழித்து அதை எடுக்க போக, அவனோ போகாத என்று அவளுடைய நீண்ட கரத்தை பிடித்து கொண்டான். அவள், அவசரமா யாரும் கூப்பிட போறாங்க, ஒரு நிமிஷங்க பிளீஸ் என்று செல்போனை கையில் எடுக்க மீரா தான் அழைத்திருந்தாள். மீரா என்று சௌந்தர்யா சொல்ல, அவன், அப்புறமா பேசு என்று முணுமுணுத்து அவளுடைய கழுத்து வளைவில் முத்தமிட்டான். அவளும் நெளிந்து செல்போனை அணைக்க போக, கை தவறி அழைப்பு இணைக்கப்பட்டதுடன் நில்லாமல் ஸ்பீக்கரிலும் விழுந்தது. சவுண்ட், எங்க இருக்க என்று மீரா சத்தமாக கேட்க, சௌந்தர்யா, ஐயோ இங்கேதான் இருக்கேன் என்று கூறினாள் அதே வேகத்தில். அவன் தன் தலையில் அடித்து, கொட்டநடி என்று முணுமுணுக்க, மீரா, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, நான் குல்ஃபி கிட்ட பேசுறேன், உங்க பாப்பா விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் என்று சொல்ல, சௌந்தர்யா வேகமாக இணைப்பை துண்டிக்க போனாள். எட்டி அவளிடமிருந்து போனை வாங்கிய அருள்குமரன் குரலை சரி செய்து, ஹலோ என்று சொல்ல, ஒரு நொடி மௌனமாக இருந்த மீரா பின்னர், கிராஸ் டாக் அடி என்று கேட்க சிரித்தாள் சௌந்தர்யா. மீரா, 2 வாய்ஸ் கேக்குதே, என்னாச்சு என்று சந்தேகத்துடன் கேட்க, அருள், ஹலோ, நான் அருள்குமரன் பேசுறேன் என்று கூறினான். பதறிய மீரா, சார், ஓகே சார், டாக்டர், சாரி டாக்டர், வச்சிடுறேன் சார், கேரி ஆன் என்று உளறலுடன் இணைப்பை துண்டித்தாள். சௌந்தர்யா இன்னும் பலமாக சிரிக்க, அருள்குமரனும், இப்படி தெரிஞ்சிருந்தா முதல்லயே பேசியிருப்பேன் என்று சொல்ல இன்னும் சிரித்தாள். ஆமா, என் பேரு எப்ப குல்ஃபி ஆச்சு என்று அவன் கேட்க, அவள், அதெல்லாம் காலேஜ் முதல் நாள்ல இருந்து ஆச்சு, அவளும் உங்களை முதல்ல சைட் அடிச்சா, அப்புறம் விட்டுட்டா என்று கூறினாள். அவன் உடனே, நீ கொடுமைக்காரடி என்று சொல்ல, அவள், நான் என்ன பண்ண என்று கேட்டாள்.
ஆமா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்க்கும், ஆனா நீ என்னை கண்டுக்கவே மாட்ட என்றவன் சொல்ல, அவள், நான் எப்போ உங்களை கண்டுக்கல, உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உங்க பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன் என்றாள். நல்லா சுத்தின. 7 வருஷத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா உன்கிட்ட நீ சொன்ன மாதிரியே பையன் ஒருத்தன் நிக்கிறான்னு சொன்னால, நீ திரும்பி பாத்தியா என்றவன் கேட்க, அவள், அவ உங்களையா சொன்னா என்று கேட்டாள். அவன் ஆம் என்று கூற, ச்சே, பார்க்கல என்று சொல்லி, நீங்க எப்படி எங்களை கவனிச்சீங்க என்று கேட்டாள். நான் தனியா திருவிழா சுத்தி பார்க்க போறேன்னு கிளம்பிட்டேன். அப்பதான் நீயும் உன் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாவும் அந்த வழியில எதிரில் வந்தீங்க. அவ வேற பாட்டெல்லாம் பாடினால, வள்ளிமயில் பாட்டு என்று சொல்ல, அவள் ஆர்வமாக ஆமா என்று கூறினாள். அந்த பேரை கேட்டுதான் பின்னாடி வந்த. அப்படியே நீங்க பேசின கதையெல்லாம் கேட்டேன். நடந்து போகும்போது நீ ஒரு மயிலரக உரசிட்டு போன. அதை வாங்க நான் நின்ன. திரும்பி பார்த்தா உன்னை காணோம் என்றான். அவள், அன்னைக்குதான் அப்பாவுக்கு உடம்பு முடியாம போச்சு, என்னை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க என்று கூறினாள். அவனும் என்று சொல்ல, அவள், நீங்க மேல சொல்லுங்க என்று கூறினாள். அடுத்த வருஷம் நான் திரும்ப வந்தப்போ நீ உங்க அம்மா கிட்ட அந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சண்டை போட்டியா, எனக்கு கஷ்டமா போச்சு என்று கூறினான். அவள் விழிகள் விரிய, அப்ப நான் பேசினது எல்லாமே கேட்டீங்களா என்று கேட்க, அவன் ஆமா என்று கூறினான். அவள், ஏன் வாயால நான் சொல்லிதான் உங்களுக்கு என் கதை மொத்தமா தெரியுமா என்று கேட்க, அவன் ஆமா என்று கூறினான். அவள், பாரதி அண்ணா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுச்சு என்று சொல்ல, அவன், அப்ப தெரியாது, அதுக்கப்புறம் இங்க வந்து நீ பயந்ததெல்லாம் வச்சு ஒரு நாள் பாரதியை பிடிச்சி நடந்ததெல்லாம் மொத்தமா கேட்டேன். மணியோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸ், உன்னோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். உனக்கு உடம்புல பிரச்சனை இல்லைன்னு பார்க்க டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். காலேஜ் ஆரம்பிச்சப்போ உனக்கு ஹெல்த் செக்அப் பண்ணாங்கல்ல, அது என்னாலதான். உன் மேல எனக்கு எப்பவும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மணி கேரக்டர் பத்தி கேட்டதுல இருந்து ஒரு பயம், அதனால பண்ண. நீ ஹெல்த்தியா இருந்த, மனசுதான் சோர்ந்து போயிருந்த, அதனால உன்கிட்ட நான் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் இருந்த என்றாள். அவள் மெல்ல புன்னகைத்து, என்னை திரும்பி தேடி வந்ததுக்கு தேங்க்ஸ். எல்லாரும் என்னை கைவிட்டப்போ என் கையை விடாம இருந்ததுக்கு தேங்க்ஸ். என்னை லவ் பண்றதுக்கு தேங்க்ஸ் என்று கூற, சிரித்த அவன், எல்லா டவுட்டும் போயிடுச்சா என்று கேட்டான். அவள், போயிடுச்சு என்று சொல்ல, அருள்குமரன், எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்று கூறினான். அவள் என்னவென்று பார்க்க, அவன், எதுக்குடி என்னை விட்டு போன? எங்க அம்மா சொன்ன வார்த்தைக்காக இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெளிவா சொல்லு, நீ என்ன நினைச்ச என்று கேட்டான். அவன் குரலில் இருந்த தீவிரம் விளங்க, அவள், நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு நினைச்சேன். என் தலையில அந்த மணியை என் விருப்பம் இல்லாம கட்டி வச்சாங்க, அவனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி உங்க தலையில நான் வந்து விடிஞ்சிட்டேன்னு நினைச்சேன். என்னால உங்களுக்கு அவமானம் மட்டுமே மாறி மாறி வர மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நினைச்சுதான் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சேன். உங்களுக்கு நல்லது பண்றேன்னு முட்டாள்தனம் பண்ண இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, இனிமே உங்களை எப்பவும் விட்டு போக மாட்டேன் என்று கூறினாள். அவன் உடனே, அப்ப இனிமே யாராவது அவமானப்படுத்தினா என்று கேட்க, அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, சண்டை போடுவேன், நேரா நின்று சண்டை போடுவேன், ஆனா போக மாட்டேன் என்றாள். ஏன் போக மாட்ட என்றவன் கேட்க, அவள், ஏன்னா எனக்கு என் புருஷன்தான் முக்கியம். இனிமே உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் உங்களை நான் லவ் பண்ணுவேன் என்று கூறினாள். அவன், அப்ப நீ என்ன லவ் பண்றியா என்று கேட்க, அவள், பண்ணாம தான் உங்க கூட குழந்தை பெற்றுக்கணும்னு யோசிச்சேனா நானு என்று கேட்டாள். அதுக்கு உன்னை முதல்ல பொழக்கணும்டி, அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு உனக்கு என்று சொல்லி சிரித்தவன் மீண்டும் அவளுடைய கன்னத்தை கடிக்க, அவள், மாமா வலிக்குது என்றாள். சட்டென சிரிப்பதை நிறுத்திய அருள், ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி என்றான். அவளும் பதற்றத்துடன், என்னாச்சுங்க என்று கேட்க, அவன், டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன் என்று சொல்ல, அவள் சிரித்தாள். என்னடி என்றவன் கேட்க, அவள், நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க என்று கூற,
அவன், அவ்வளோ நம்பிக்கையா என்று கேட்டான். அவள், ஆமா, அன்னைக்கு நான் சைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த பேப்பர்ஸை பிரிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இங்கதான் நம்ம கபோர்ட்ல வச்சிருப்பீங்க, எடுத்து காட்டுங்க என்று கூறினாள். அவனும் எழுந்த சென்று அவள் சொன்ன இடத்திலிருந்து பத்திரத்தை எடுத்து பிரித்து பார்க்க அதில் சௌந்தர்யா அருள்குமரன் என்று கையெழுத்திட்டு இருந்தாள். இதுக்குதான் சொன்னியா என்று அவன் கேட்க அவள் தலையை ஆட்டி ஆமா என்றாள். அவன் மீண்டும் அவள் கையெழுத்தை பார்த்து புன்னகைக்க அவனை கைகளை நீட்டி அழைத்தாள் சௌந்தர்யா. அவளை மீண்டும் அணைத்து காதல் கவி பாடத் தொடங்கினான் அருள்குமரன். எங்க எங்க என்று அவள் அழைக்க அவன், இப்போ என்னடி என்று கேட்டான். அவள், அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்க ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னது என்று கேட்க அவன், சௌந்தரவள்ளி ஒன்னதான் என்றான். இன்றைய 5 அத்தியாயங்கள் நிறைவடைந்தன. கதையோட இறுதி அத்தியாயம் மற்றும் போனஸ் அத்தியாயங்களை கேட்க புதன்கிழமை மறக்காம டியூன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு கதை கேட்க விரும்புற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர மறந்துடாதீங்க. புதன்கிழமை பார்ப்போம். அது வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய்.